என்ன நீ தூங்காம எங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அந்த வர்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா வருமா தான் இறந்துட்டானேக்கா, இன்னும் ஏன் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு இன்னும் ஏதோ பொறுத்துக்கிட்டே இருக்கு சிவா. அந்த போட்டோ எப்படி மாறுச்சு? போலீஸ்க்கு எப்படி வர்மாவோட முகம் தெரிஞ்சது? ஒருவேளை எனக்கு வர வேண்டிய போட்டோ தான் போலீஸ்க்கு போயிருக்குமோ? அப்படின்னா அதை யாரு என்கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணி போலீஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க? இப்படி என்னென்னவோ கன்ஃபியூஷன் இருக்கு. அதான் அத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இங்கே நின்னுட்டேன். ஆமா, நீங்க 2 பேர் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? அது நான் தண்ணி குடிக்கிறதுக்காக ரூம்ல இருந்து வெளியே வந்தனா, அப்போ உங்க ரூம் கதவு திறந்திருந்த மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தா அங்க பாவை மட்டும் தனியா தூங்கிட்டு இருந்தா. உங்களை காணோம். அதான். என்ன யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பயந்துட்டியா? சரிக்கா, இதுக்கு இங்க நின்னு பேசிக்கிட்டு வாங்க போலாம். இந்த நேரத்துக்கு யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, யாரு? எனக்கு எப்பவுமே செல்ஃப் இன்ட்ரோ பண்றது பிடிக்காது. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். இப்ப நான் சொல்ல வந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். உங்க பொண்ணு ரேஷ்மா இப்ப எங்கிட்ட தான் இருக்கா. வர்மா, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிங்களே. வெரி குட். என்ன சார், வர்மா சாகலன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய் வர்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? குட், கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இத்தனை வருஷமா வெளியே வராத என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த ஏடியா தான் இருப்பான். இப்போ அத நான் கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன். அந்த ஏடி யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத மட்டும் சொல்லிடு, உன் பொண்ணு சேஃபா உன் வீடு வந்து சேர்ந்துருவா. என்ன நீ இப்படி எல்லாம் கேட்டா நான் சொல்லிடுவேன் நினைச்சியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏய் வர்மா, என் பொண்ணு எங்க? அவளை என்ன பண்ண நீ சொல்லு. இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணல. அந்த ஏடிய பத்தி அடம் பிடிக்காம நீ சொல்லிட்டா உன் பொண்ண உயிரோட விட்டுறேன். ஐஜி, உன் டாக்டர் கிட்ட பேசு. ரேஷ்மா, வர்மா சாகலப்பா. உங்க பொண்ணுங்கிறதுல நான் பெருமைப்படுறேன்ப்பா. ஏன்னா எனக்காக நீங்க ஏடி யாருன்னு காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்கவும் மாட்டீங்க.